ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்தவித ரூட்டின் ஹார்மோனுமே இல்லாமல் இந்த மல்லிகை செடியை ஈஸியாக நம்ம எப்படி நம்மளோட மாடி தோட்டத்துலேயோ இல்லையோ தரையிலையோ எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் எந்த விதமான ரூட்டின் ஹார்மோனுமே யூஸ் பண்ணலை. அதனால தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதனால தான் என்ன இருக்கிறேன். அண்ட் இந்த ரூட்டின் ஹார்மோன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை தான் நான் ரூட்டின் ஹார்மோனாக யூஸ் பண்ணியிருக்கிறேன். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆன்லைன் பிஸ்னஸை பற்றி பார்த்துடலாம் வாங்க. அண்ட் இது ஒரு சூப்பரான இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. நாம் எந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாலுமே அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது என்ன பண்ண முடியும் அப்படின்னா, 20,000 ரூபாயிலேருந்து 1,00,000 வரைக்கும் கூட சம்பாதிக்கலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே பண்ண வேண்டாம். டெய்லி ஒரு 2 hours மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். நம்மளால் நல்லா ஏர்ன் பண்ண முடியும். இப்போது நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட குடும்பத்தை நடத்துறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பணத்தை எப்படிடா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எப்போதுமே யோசிச்சுட்டு இருக்கோம். அப்படி யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆன்லைன் பிஸ்னஸ் தான் பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ். அண்ட் இந்த பிஸ்னஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். போய் செக் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. அண்ட் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மல்லிகை செடியில் தான் கட்டிங்ஸ் என்னென்னா கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த கட்டிங்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம எப்படி 30 டேஸில், அதாவது 30 நாட்களில் எப்படி நம்ம இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு. அண்ட் இப்போ இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதிலேருந்து ஒரு சில குச்சிகள் என்னென்னா கலெக்ட் பண்ணிக்கிறேன். அந்த குச்சிகளை கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எந்த மாதிரி அப்படிங்கிறத. இதில் ஃபுல்லாகவே என்ன ஆகிட்டு அப்படின்னா, மொட்டுகள் ஃபுல்லாக இல்லை. நாங்கள் மொட்டுகள் ஃபுல்லாக கட்டுறதுக்காக வேண்டி என்னென்னா பறிச்சிட்டோம். இப்போ நான் உங்களுக்கு குச்சை செலக்ட் பண்ணி கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் பாருங்கள், இந்த 2 ஸ்டிக்ஸை தான் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸ்டிக்ஸ் கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கனமாக இருக்கிற மாதிரி பார்த்தா தான் என்னென்னா சீக்கிரம் காயாமல் சீக்கிரமாக வேர் ஃபார்ம் ஆகும். அதனால தான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த குச்சிகளை 2ஆக கட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதோட உயரம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு கை உயரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாதி பகுதி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மண்ணுக்குள்ளே தான் வைப்போம். அண்ட் இப்போ இதோட இலைகளையும் நான் எடுத்துகிட்ருக்கிறேன். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, பழைய இலைகள் இருந்தால் என்னென்னா புது இலைகள் ஃபார்ம் ஆகக்கூடியதுக்கு அதுக்கு தேவைப்படக்கூடிய சத்துக்களை என்னென்னா இந்த பழைய இலைகள் எடுத்துக்கும். அதனால் புது தளிர்கள் வர்றதுக்கு டைம் ஆகும். அதனால தான் இந்த பழைய இலைகளை எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஷார்ப் நைஃபாலையோ இல்லை ஒரு பிளேடாலையோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, 2 பக்கமும் ஈவனாக வர்ற மாதிரி கட் பண்ணி விட்டுக்கிறேன். கொஞ்சம் ஷார்ப்பாக வர்ற மாதிரி. ஏன்னா அப்போ தான் ரூட் ஃபார்ம் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். 4 ஸ்டிக்ஸுமே கட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டிக்ஸை கட் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் மேல் தோல் கொஞ்சம் இல்லாத மாதிரியான லைட்டாக அந்த நைஃபாலே என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைட்டாக சுரண்டி விட்டுக்கிறேன். நான் அதையும் சுரண்டுறதை உங்களுக்கு காட்டுறேன். சுரண்டிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, என் தம்பியோட விரல் பட்டுட்டு தெரியுது. ஸோ அதனால தான் என்னென்னா பாதி பகுதி உங்களுக்கு தெரியலை. பட் ஒரு சில ஸ்டிக்ஸில் பண்ணும்போது தெரியலனாலும் கூட இன்னும் ஒரு சில ஸ்டிக்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கே தெரியும், பேக்ரவுண்டில் என்ன ஆகும் அப்படின்னா அப்பப்போ கோழிகள் சவுண்டு கேட்கும். எங்கள் வீட்லேயும் கோழிகள் இருக்குது. அண்ட் எங்கள் பக்கத்து வீட்லேயும் என்னென்னா கோழிகள் அதிகமாக இருக்குது. அதனால் என்னென்னா எப்போவுமே எங்கள் வீடு பக்கத்தில் கோழிகள் சவுண்டு கேட்டுகிட்டே தான் இருக்கும். ஸோ அதை கண்டுக்காதீங்க. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், நான் என்னென்னா மண் எடுத்து வச்சுருக்கிறேன். எதுவுமே கொஞ்சம் சரியாக தெரியலை. அண்ட் சாரி அகெயின். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 4 ஸ்டிக்ஸையுமே இந்த ஆலோவேரா ஜெல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆலோவேரா ஜெல்லில் டிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது இதை டிப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மண் கலவையில், அதாவது நீங்கள் நார்மலாக செம்மண் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை அது கூடவே நீங்கள் கோகோபீட் அந்த மாதிரி உரமண் கூட யூஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி தான். பட் இதுக்கு மெயின் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்தவித ரூட்டின் ஹார்மோனுமே யூஸ் பண்ணலை. ஜஸ்ட் ஆலோவேரா ஜெல் மட்டும்தான். உங்களுக்கு விருப்பம் பட்டா என்னென்னா இது கூட பட்டை பொடி கூட நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். அதுவும் கூட என்னென்னா ஒரு ரூட்டின் ஹார்மோனாக நமக்கு ஹெல்ப் ஆகும்.
இந்த 4 ஸ்டிக்ஸையும் வச்சுருக்கிறேன். அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 நாட்களில் உங்களுக்கு தழைஞ்சு வந்துடும். அதுக்கு ரிசல்ட்ஸ் காமிக்கிறதுக்காகவும் என்னென்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு சில ஸ்டிக்ஸை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அண்ட் அதோட ரிசல்ட்ஸையும் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் ஆஃப்டர் 20 டேஸ்லேருந்து 30 நாட்களுக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், எனக்கு 30 நாளைக்கு மேலே ஆகிட்டு. அண்ட் பாருங்கள், ரெண்டுலேயுமே துளிர்த்துருக்கு. அதே மாதிரி துளிர்த்தது மட்டும் இல்லாமல் அதுலேயே ஒரு குட்டியாக பட்ஸ் கூட வந்திருக்கு. இப்போ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை தரையிலையோ அப்படி இல்லைன்னா ஒரு பாட்லேயோ என்ன பண்ணலாம், நம்ம ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் ரூட் ஃபார்ம் ஆகிருக்குமா அப்படிங்கிறது என்னென்னா நிறைய பேர்த்துக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ரூட் ஃபார்ம் ஆகிருக்கிறதையும் எடுத்து உங்களுக்கு அந்த ரூட்டை காமிக்கிறேன். இதுக்கு நான் எந்தவித ரூட்டிங் ஹார்மோனுமே யூஸ் பண்ணல. பின்ன எப்படிடா இந்த ரூட் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர்த்துக்கு சந்தேகங்கள் இருக்கலாம். அதுக்காக தான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், எடுத்திருக்கேன். அண்ட் இதில் இருக்கிறது பார்த்திங்களா, லாங்காக. ஸோ இதுதான் ரூட்டிங் ஹார்மோன் எதுவுமே யூஸ் பண்ணலை. பட் என்னென்னா நல்லாவே வந்திருக்கு. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்னென்னா ஒரு ப்ரூஃப் கிடைக்கலாம். இப்போ நம்ம டைரெக்டாக இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பாட்லையோ இல்லை அப்படின்னா ஒரு மிகப்பெரிய தொட்டிலையோ அப்படி இல்லைன்னா தரையில் கூட நம்ம வைக்கலாம். வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாகவே பூக்கள் கொடுக்க ஆரம்பிக்கும்.